ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் தான் போகிறோம். குடும்பத்தோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் தான் போகிறோம். வீட்டில் இருந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி தாங்க போகணும். இவங்களை கூட்டிகிட்டு பஸ் ஏறி தான் போகணும். ஜாலியாக கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்கூலு லீவ் விட்டுட்டாங்க. அதனால் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. இப்போ தான் இவங்களை கூட்டிகிட்டு நாங்களும் வெளியில் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. பஸ்ஸுக்காக தான் போயிட்டுருக்கோம். என் பொண்ணு கால் வலிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டா. அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயில் ஓவராக அடிக்குதுங்க. செம்ம வெயில். வெயில் காலத்தில் எல்லோரும் தண்ணி குடிங்க. ஓவராக அடிக்குது வெயில். பழங்கள்லாம் நல்லா எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. அப்புறம் கடைக்குள்ளே வந்துட்டாங்க. கடைக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் குழந்தைங்க மூஞ்சில். நானும் அப்படியே லைட்டாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு 3வது மாடின்னு சொல்லிட்டாங்க. அதனால 3வது மாடிக்கு கிளம்பிட்டோம். என் பொண்ணு கம்முன்னு இருக்க மாட்டேன்ட்டா. நான் தான் அவள் கையை பிடிச்சிக்கிட்டேன். கையை விடுமான்னு சொன்னால், கம்முன்னு இரு நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸலேட்டரில் போயிட்டுருக்கோம் 3வது மாடிக்கு. போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கையை விடுமான்னு விட சொல்லிட்டா. விட்டாச்சுங்க. பார்த்துக்கிட்டு என்னோடய கண் பூரா அவன் மேலே தான் இருக்கும். பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஒரு டைம் போய் துணி கடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அன்றைக்கி நான் தொலைவிட்டு கிடந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி தொலைவக்கூடாது. அதனால தான் நான் அவள் மேலே ஒரு கண் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சொன்னாலும் புரியாது, சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ் எடுத்து கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்மளை எடுக்க வர்றதில்ல, இவங்க தான் எடுத்து பார்த்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணியாச்சு. அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் ரூமுக்கு போட்டு பார்க்க போயிட்டோம். சும்மாவே இருக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸு வச்சுக்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு. ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்தாச்சு. பேண்ட்டு பெருசாக இருந்தது, சட்டையெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையாம். அந்த ட்ரெஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. வேறு ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்தாச்சு. மறுபடியும் மாடிக்கு போகிறோம். ஏதோ கிஃப்ட்டு வாங்கணுமா, அதுக்காக. பாருங்கள், என் பொண்ணு எவ்வளோ ஒரு சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அக்கா ஏதோ நோண்டிகிட்டே வர்றாங்க. அப்புறம் டாய்ஸ்லாம் சூப்பராக பெருசாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சது என் பொண்ணு, அம்மா இது வாங்கி கொடுங்கம்மா, அம்மா அது வாங்கி கொடுங்கம்மான்ட்டு கிடந்தா. பசங்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க. என் பொண்ணு தான் கம்முனே இருக்க மாட்டேங்கிறா. சரிம்மா வாங்கி தரேம்மான்னு சொல்லி ஏமாற்றியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா நம்ம வாங்க போகிறதில்ல, பார்க்கத்தான் போகிறோம்னா அதுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பசங்கள்லாம் பையனுங்க 2 பேரும் அங்கிட்டு போய் எடுக்க போயிட்டானுங்க. ஏதோ எடுக்க போகிறேன்னு வாங்க போனானுங்க. வேணாம் வாங்கடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, சுற்றி பாருங்கடான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அக்கா பொண்ணும் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அவளுக்கும் பிடிக்கல, வச்சுட்டு வந்துட்டா. என் பொண்ணு இந்த பலூனை தூக்கிட்டே அலைஞ்சா, வாங்கி தாங்கம்மான்ட்டு. வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுங்காமல் வச்சு போட்டு வந்தாச்சு. வா அங்கே போய் வாங்கிக்கலாம், வெளியில் போய் வாங்கிக்கலாம், அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஏமாற்றி. அப்புறம் எங்கள் அக்கா திட்டிகிட்டு கிடந்தேன். ஏன்னா பசங்க அடங்க மாட்டேறானுங்க அப்படின்னு சொல்லி, சேட்டை பண்ணாதீங்கன்னு சொல்லி வெட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் அப்புறம் வாங்க போகலான்னு சொல்லி கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்துட்டு பசங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா மேமாடி வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க.
இந்த இது வந்து கிஃப்ட்டு தந்தாங்க. பில் போட்டுட்டு இந்த பில்லை கொண்டே காமிச்சா சம்மர் ஆஃப் இது கிஃப்ட்டு கொடுப்பாங்களாம், ஸ்போர்ட்ஸு. அதனால் அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். நான் வந்துட்டேன், அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேறீங்கம்மான்னு சொல்லிட்டு, நம்ம அப்புறமேலுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க. 4 பேர்த்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நானும் எங்கள் அக்காவும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு பப்ஸு வாங்கி 6 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா ஓவர் வெயில். நாங்களாம் வரும்போது நாங்கள் வந்து ஓவர் தலைவலிங்க. வெயில் அந்த மாதிரி வெயில். எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.